வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு இவனை எடுத்துக்கிட்டு போற? என்ன பழி வாங்குற நோக்கம் இல்லன்னா நீ இப்படி எல்லாம் பண்ணிருப்பியா? அவன் மேல வீணா பழி போடாதம்மா. என்ன எப்படி நீ கம்பல் பண்ணியோ அதே மாதிரிதான் அவங்க வீட்லயும். அவங்க அப்பா துப்பாக்கியை நெத்தியில வச்சுட்டு கேட்டா அவ என்ன பண்ணுவா? அதனாலதான் அந்த கல்யாணத்துக்கு அவ சம்மதிச்சா. ஏண்டா இவ்வளவு சொன்ன உடனே உனக்கு கோவம் பொத்திக்கிட்டு வருது இல்ல? பெத்த அம்மா நான் அவமானப்பட்டு நிக்கிறேன்டா. உனக்கு அப்ப வராத கோவம் இவ்வளவு சொன்ன உடனே உனக்கு பொத்திக்கிட்டு வருதா? இல்ல போதும்டா, போதும். உன்னை பெத்தனே, இத நான் பெரண்டிய வச்சு கட்டி இருக்கணும்டா. என் நெஞ்செல்லாம் எரியுது, என் வயிறெல்லாம் எரியுது. போதும், உன் மூஞ்ச பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கல. போயிடு, போயிடா. என் மூஞ்சிலே முழிக்காதடா. அம்மா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதம்மா. கொஞ்சம் ஏன் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருமா. மன்னிச்சிட்டன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. ஒரு காலில் வந்து கேட்கிறமா. மாட்டேன்டா. டேய், நான் செத்தாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்டா. நீ என் புள்ளையே இல்லடா. நான் பெத்தது இவங்க ரெண்டு பேரும் தான்டா. இவங்க ரெண்டு பேரும் தான். இல்லடா, நீ என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட. நீ செத்து போயிட்டடா. செத்து போயிட்டடா. இனி என் மூஞ்சிலேயே முழிக்காத. நீ என் வீட்டுக்கு தேவையே இல்லடா. இனிமே நீ சாகுற வரைக்கும் என்ன அம்மான்னு கூப்பிட கூடாது சொல்லிட்டேன். கமலா, கமலா, அப்ப நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா. சே, சூர்யா, சக்தியை காணோம். அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். நான் கொஞ்சம் தனியா இருக்கணும் அம்மா, அதனால ஹோட்டல்ல தங்கிக்கிறேன்னு கார் எடுத்துட்டு சென்னைக்கு போயிட்டான். அவன் எப்படிங்க வருவான்? கல்யாண மேடையில வச்சு அவன் இவனை இவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காளே. யார் முகத்திலேயாவது அவனுக்கு முழிக்க பிடிக்குமாங்க? சுப்பு அத்தைக்கு சித்தப்பா என்ன பதில் சொல்ல போறான்னு தான் தெரியல. இதை கேள்விப்பட்டா அவங்க மனசு எவ்வளோ வருத்தப்படும். சித்தப்பா மூஞ்சியில இனிமே அவங்க முடிப்பாங்களா? எவ்வளவு நாள் தான் பிரிச்சிருந்தோம், இனிமேலாவது சந்தோஷமா சேர்ந்து வாழ போறோம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அபி இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ரெண்டாவது தடவையை அவ சபையில வச்சு மாமா அசிங்கப்படுத்திருக்காங்க. போன தடவையே அவளால மாமா பட்ட அசிங்கம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. எனக்கும் அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்குமா. இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகும்போது அத்தனை பேர் பேச்சையும் கேட்க வேண்டியதா இருக்கும். கிளப் மீட்டிங் எங்க போனாலும் இதை பத்தி தான் சித்தப்பாட்ட பேசுவாங்க. எந்த முகத்தை வச்சுட்டு இனிமே சித்தப்பா வெளியே போவாருன்னு தெரியல. டேய் சூர்யா, சும்மா இருக்க மாட்டியா நீ? இளையவரே குழப்பத்துல இருக்காரு, நீ வேற ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? மா, எப்படிமா சும்மா இருக்க முடியும்? போன தடவையாவது அபி யாருக்கும் தெரியாம அவங்க வீட்டை போய் உட்காந்தா. ஆனா இப்போ கோயில அத்தனை பேருக்கு முன்னாடி சித்தப்பா அவமானப்படுத்திட்டு போயிருக்கா. அதை நினைக்க நினைக்க மனசும் வலிக்குது, கோபமும் வருது. இனி சித்தப்பா இந்த ஊர்ல யார் தான் மதிப்பா, இல்ல இந்த வீட்டுல தான் யார் மதிப்பா? காலங்காலமா கட்டி காப்பாத்தின கௌரவத்தை மொத்தமா அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டா. நாம என்னமா பண்ண முடியும்?
சித்தப்பா ஏங்க மாமா சித்தப்பா 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 என்ன சித்தப்பா சித்தப்பா இதை விடுங்க. அப்பா வேண்டாம் அப்பா வேண்டாம் ப்ளீஸ் என்ன காரியம் பண்ண பாக்குறீங்க? நான் சொல்ல காப்பாத்தணும்ல. என் தங்கச்சி மகனை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அவகிட்ட சொன்னேன். செத்தா சாவுன்னு அவன் பின்னாடியே போயிட்டா. இனிமே நான் உசுரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? அதுக்காக ஏன் தாலியா இருக்கணுமாங்க? இளையவரே, நீங்க செய்யறது நல்லா இருக்கா சொல்லுங்க. என்னால அவளை மன்னிக்க முடியல. நான் பெத்த பொண்ணு, அத்தனை பாசத்தையும் கொட்டி கொட்டி வளர்த்த பொண்ணு, அத்தனை பேர் முன்னாடி என்ன தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு பொறுக்கியோட போயிட்டா. இத பார்த்ததுக்கு அப்புறம் நான் உசுரோட இருக்கணுமா? அப்பா அபியக்க மட்டும் தான் உங்களுக்கு பொண்ணா? நால பொண்ணு இல்லையா? எங்க எல்லாரையும் அனாதையா விட்டுட்டு போக போறீங்களா? அப்பா அபி அக்கா விட நீங்க தான்ப்பா எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்கப்பா. அவமானமா இருக்குல்ல. இந்த அசிங்கத்தை நான் எங்க போய் கழுவேன்? 2வது தடவையா ஊருக்கு முன்னாடி என்ன தலைகோடியா வச்சுட்டேன். இதுக்கு மேல நான் உசுரோட எதுக்கு இருக்கணும்னு எனக்கு தெரியல. தப்பு சித்தப்பா, அவ ஏதோ உங்களை விட்டுட்டு போயிட்டா. அதுக்காக நீங்க எங்க எல்லாரையும் விட்டுட்டு போறேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் சித்தப்பா? பா அபி அக்காவுக்காக நீங்க எங்க எல்லாரையுமே அனாதையாக்க பாக்குறீங்களேப்பா. நீங்க தான்ப்பா எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சொல்றத கேளுங்கப்பா. நான் சாக மாட்டேன். ஆனா மனசால நான் எப்பவோ செத்து போயிட்டேன். இனி நான் வாழ்ற ஒவ்வொரு நாளும் அது எனக்கு தண்டனை தான். நான் வாழ்ந்தாலும் நடவனமா வாழ்றதுக்கு தான் சமம். அப்பா இனிமே இந்த சங்கர் ஒரு செத்த பொண்ணு தான். அப்பா, ஐயோ என்னாச்சு? தெரியல. ஏன்? எப்படிடி? எந்த நம்பிக்கையில இந்த தாலியை நீ கழட்டாம இருந்த? ஒருவேளை நான் வராமலே போயிருந்தா? ஒரு தடவை எல்லாரும் மழை வரணும்னு சாமி கும்பிட்டாங்களாம். ஆனா மழையே வரலையாம். ஒரு சின்ன பாப்பா மட்டும் நம்பிக்கையோட சாமி கும்பிட்டு மழை வேணும்னு கேட்டாளாம். மழை வருங்கிற நம்பிக்கையோட கையில கொடையோட வெளியே கிளம்பி போனாளாம். அவ நம்பிக்கையை பார்த்து சாமி லேசா சிரிச்சுக்கிட்டே மழை அனுப்பி வச்சாராம். அந்த மாதிரிதான் இதுவும். சாமி மேல வச்சிருந்த நம்பிக்கை பாதி, நம்ம காதல் மேல வச்சிருந்த நம்பிக்கை பாதி. ஆனா கடைசி வரைக்கும் இந்த தாலி என் கழுத்தை விட்டு இறங்கவே இல்லை. பாத்தியா? உன்னை பார்க்க எனக்கு பயங்கர பிரமிப்பா இருக்கு. எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் என் மேல பயங்கர குற்ற உணர்ச்சியா இருக்கு. உண்மையாவே நான் உனக்கு தகுதியானவன் தானா? என்ன இப்படியெல்லாம் உனக்கு சந்தேகம் வருது? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் உன்னை சும்மா வெறுக்கிற மாதிரி நடிச்சேன். சத்தியமா சொல்றேன், அதெல்லாம் சும்மா நடிப்பு.
என் மனசு முழுக்க நீ தான் இருந்த. நீ மட்டும் தான் இருந்த. நீ இல்லாம வாழவே முடியாதுன்றது இந்த குண்டடிப்பட்டு என் ஞாபகம் தப்பிட்டு இருந்துச்சுல்ல, அப்பதான் எனக்கு புரிஞ்சது. சொல்ல போனா சாவோட விளிம்புல தான் எனக்கே தெரிஞ்சது நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு. ஆனா ஒரு நாள் கூட என்னை விட்டு கொடுக்கவே கூடாதுன்னு உனக்கு எப்படி தோணுச்சு? உனக்கு எப்போ பேச்சு வந்தது? நீ பேசின முதல் வார்த்தை இது. என்ன கேள்வி இது? பேச்சு அது எப்படி ஞாபகம் இருக்கும்? அது தானா வந்திருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். உன் மேல காதல் எப்போ வந்துச்சுன்னு தெரியாது. ஆனா திடீர்னு நான் காதல்ல மூழ்கி இருக்கிறப்பதான் நான் எப்போ உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஆரம்பத்துல எனக்கு ஒண்ணு பெருசா பிடிக்காது. நான் படிச்சவ, பெரிய வேலையில இருக்கிறவ, என் ஃபேமிலியோட பேக்ரவுண்டே வேற. ஆனா நீ ரவுடி, பொறுக்கி, நீ குடும்பத்தோட ஒட்டவே மாட்ட. ஏன்னா நீ ஃபேமிலின்னு இதெல்லாம் பார்த்ததே இல்லை. கோவில்ல வச்சு என் கழுத்துல தாலியை போட்டே நான் அவமானப்படுத்தினேன். உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் உன் வீட்லயே வந்து உட்கார்ந்தேன். ஆனா அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டவசமோ நான் உன்னை சின்சியரா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பூ எதுக்கு மலருதுன்னு தெரியுமா? நிலா எதுக்கு தேயுது தெரியுமா? மழை எதுக்கு பெய்யுது? அந்த மாதிரி தான் என் காதலும். எதுக்கு வந்துச்சு, எப்ப வந்துச்சுன்னு கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, புரியுதா? எல்லா தப்பையும் செஞ்சவனா என்ன மன்னிச்சவ நீ. ஆனா தண்டனெல்லாம் ஒன்றும் கிடைக்கல, பரிசு தான் கிடைச்சது. நான் ஒன்னதான் சொல்றேன். நான் உனக்கு கிடைச்ச பரிசுன்னு யார் சொன்னா? ஒருவேளை தண்டனையா கூட இருக்கலாம் பாஸ். ஆயுள் தண்டனை. இப்படி ஒரு மனசுக்கு பிடிச்ச ஆயுள் தண்டனை கிடைக்கும் பையன். ஒரு 10 தடவை பிறந்து ஒரு 10 தடவை ஆயுள் தண்டனை வாங்குறதுக்கு நான் தயார். பாரா, ஆசைதான். 10 ஜென்மத்துக்கும் உன் பொண்டாட்டியா நான் இருக்கணுமா? வாய்ப்பில்லை ராஜா, நோ சான்ஸ். நீ வேணான்னு சொன்னாலும் நான் உன்னோட தண்டனை தான் அபி. யோசிச்சு பாரு. முதல்ல எங்க அப்பாவுக்கு உன்னை பிடிக்கல, ஆனா ஏதோ ஒரு சமயத்துல உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஒரு மக மாதிரி பார்த்துக்கிட்டார். எங்க அம்மா உன்னை எவ்வளவு வேணா வெறுத்திருக்கட்டும், ஆனா அவங்களுக்கு நீ ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரிதான் நந்தினி அண்ணியும். ஒரு விஷயம் தெரியுமா? நந்தினி அண்ணி நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானவங்கன்னு தெரியுமா? கடைசி வரைக்கும் உனக்காக என்கிட்ட போராடிட்டே இருந்தாங்க. உன்னை வீட்டை விட்டு அனுப்புனேன்ல, உனக்காக குரல் கொடுத்தவங்களே அவங்க தான். ஏன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சன்னதியில கூட அவ்வளவு கேள்வி கேட்டாங்க. உன்னை கைவிடுறது எவ்வளவு பெரிய பாவம்னு எவ்வளவு சொன்னாங்க தெரியுமா? அம்மாக்கு அது சுத்தமா பிடிக்கல, ஆனா அண்ணி கடைசி வரைக்கும் உன்னை விட்டு கொடுக்காம அவ்வளவு பேசினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ என் மனசாட்சியா இந்த கோயில இருக்க ஏதோ ஒரு சாமி மாதிரி தெரியுறாங்க. நந்தினி அக்கா என் கூட பொறுக்கலையே தவிர எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கிற இன்னொரு அம்மா தான். யார் என்னை கைவிட்டாலும் அவங்க என்னை கைவிட மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு வகையில அவங்களோட சப்போர்ட் கூட இப்ப நம்ம ஒண்ணு சேர்றதுக்கு காரணமா இருக்கலாம். எனக்கு தெரியலடி, இந்த உலகத்துல அத்தனை பேரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டப்ப நான் மட்டும் உன்னை திரும்பி கூட பார்க்காத ஏதோ குருட மாதிரி இருந்திருக்கேன். எல்லாரும் உன்கிட்ட அன்பு காட்டிட்டு இருந்தப்ப நான் மட்டும் துரோகியா நின்று உன் முதுகுல குத்தி இருக்கேன். இந்த பாவத்துக்கெல்லாம் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் எனக்கு விமோச்சனமே கிடைக்க போறதில்ல. நிஜமாவே என்ன மன்னிச்சிட்டியாடி? நீ என் புருஷன், நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும் தண்டிக்கணும்? எனக்குள்ள நீ இருக்க, உனக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கேன். நான் ஒரு தப்பு செஞ்சா அதை நீ செஞ்ச மாதிரி, நீ தப்பு செஞ்சா நான் செஞ்ச மாதிரி. இதுல மன்னிக்க எதுவுமே இல்லை. சத்தியமா சொல்றேன், இனி ஒரு நாள் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். என் வாழ்க்கை, என் சாமி எல்லாமே நீதான்.
இந்தா. ஏங்க இது யாருக்குங்க? அதான் கவர்லயே எழுதியிருக்கேன் சிம்ரன். இது பொன்னியக்காவுக்கு கொடுக்க வேண்டிய சீட்டு பணம். அவங்க கிட்ட கொடுத்துட்டு வரவு வச்சுடு. இரு, இந்தா வரவு வைக்கிற நோட்டு. ஏங்க இன்னைக்கே இந்த பணத்தெல்லாம் கட்டி ஆகணுமா? ஆமா சிம்ரன், 5ஆம் தேதிக்கு முன்னாடியே சீட்டு பணம் கட்டினா ஒரு சீட்டுக்கு 200 ரூபா கழிவு தருவாங்க. அப்ப 600 ரூபா நமக்கு கிடைக்கும்ல, அதுக்காக தான் சொல்றேன். சரிங்க, நான் போய் சத்தம் இல்லாம இந்த பணத்தை கட்டிட்டு வந்துடுறேன். நீங்க ஜாக்கிரதையா ஏன் இருங்க. சிம்ரன், நான் என்ன மிருகங்கள் உலாவுற காட்டுக்குள்ளேயா இருக்கேன்? நம்ம வீட்டுல தானே இருக்கேன். இங்க எதுக்காக நான் ஜாக்கிரதையா இருக்கணும்? ஏங்க வந்ததுல இருந்து ஒரு சம்பவம் நடக்கும் தானே நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். அதை மறந்துட்டீங்களா நீங்க? ராதாவும் அவங்க அம்மாவும் இங்க வந்து பிரச்சனை பண்ண போறாங்க. அதத்தானே நீ சொல்ற? பாவம், நீ சீட்டு பணம் கட்ட போறதுனால உனக்கு என்டர்டைன்மெண்ட் மிஸ் ஆகுது. ஏங்க அதுவங்க முக்கியம். யோசிச்சு பாருங்க, உங்க தம்பிக்கும் அந்த அபிக்கும் வேற எங்கெங்க போக போக்கடை இருக்கு? அங்க சுத்தி இங்க சுத்தி நேரம் இங்க நம்ம வீட்டுக்கு தாங்க வரணும். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுது, நல்லா புரியுது. இங்க வந்தாலும் அவங்க வாசல்ல தான் நிக்க முடியும். முன்னையாவது அப்பா மட்டும்தான் அவனை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அம்மாவும் சேர்ந்துட்டாங்க. எப்படி உள்ள விடுவாங்க நீயே சொல்லு? அவங்களே உள்ள விட்டாலும் நீங்க அவங்கள உள்ள விடக்கூடாது, தடுத்து நிறுத்தணும். நான் எப்படி சிம்மன் தடுக்க முடியும்? குறுக்க விழுந்து என் பணத்தை தாண்டி தான் போக முடியும்னு சொல்ல முடியுமா? ஏங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? அத்தையும் மாமாவையும் நீங்க தாங்க தூண்டி விடணும். அவங்க அப்படியே கொஞ்சம் இறங்கி வர மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க செஞ்சது துரோகம் இல்லையா? அந்த துரோகத்தை மன்னிக்கலாமா? அவங்க ஈஸ்வரியத்துக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? ராதாக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இப்படி கேள்வி கேட்டு 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 அவங்களோட கோவத்தை அப்படியே தூண்டி விடணுங்க. ஏங்க என்ன ஆனாலும் சரி, அந்த அபியும் உங்க தம்பியும் இந்த வீட்டுக்குள்ள வந்து வாழவே கூடாதுங்க. அவ்வளவுதாங்க எனக்கு வேணும். சுருக்கமா சொல்லணும்னா, நீ இந்த வீட்ல என்ன வேலை பாக்குறியோ அதை என்ன பார்க்க சொல்ற, அதானே? ஆனா உனக்கு எவ்வளவு பெரிய நல்ல மனசு சிம்ரன். எனக்கு ஒரு சின்ன டவுட் கேட்கவா? விட மாட்டீங்களே, கேட்டு தொலைங்க. என்ன? அது வந்து சிம்ரன், இல்ல அபி மேடம் மேல உனக்கு கோவம் இருக்கு, எரிச்சல் இருக்கு. அவங்களால இந்த வீட்ல உன்னோட கௌரவமே போச்சுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்ப. அது எல்லாமே ஓகே. ஆனா என் தம்பி மேல உனக்கு என்ன அப்படி கோவம்? அவன் ஏன் இந்த வீட்ல வாழக்கூடாதுன்னு சொல்ற? ஏங்க லூசாங்க நீங்க. இப்ப 2 பேரும் மறுபடியும் புருஷன் முண்டாட்டியா மாறிட்டாங்க. உங்க தம்பி மட்டும் வீட்டுக்குள்ளேயும் அவ வெளியிலயுமா வாழ்வாங்க? ஒன்னா தானங்க வாழ்வாங்க. வெற்றி உள்ள வந்தா அவளும் உள்ள வந்துருவா. அதுக்கு தாங்க சொல்றேன், 2 பேரையும் உள்ள விடக்கூடாதுன்னு. ஓஹோ, நீ அப்படி வரியா? அப்ப அபி இல்லாம வெற்றி மட்டும் வீட்டுக்குள்ள வந்தா அலோ பண்ணிடலாமா? தாராளமா பண்ணலாங்க, இது அவன் வீடு. ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. வந்தா அந்த 2 வீட்டுக்குள்ள ஒன்னாதான் வரும். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. பாக்குறேன். இங்க பாருங்க, இதுதான் சரியான நேரம். அத்தை மாமா 2 பேரும் அந்த 2 பேர் மேல கொலை காண்ட்ல இருக்காங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தா கூட அவ மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு அத்தை மாமா மனசுல இடம் பிடிச்சிருவா. அதுக்கு நம்ம விடலாமா? விடவே கூடாது. 7 ஜென்மத்துக்கும் அத்தை மாமா அவங்க 2 பேரோட மனசுலயும் அவங்க இடம் பிடிக்கவே கூடாதுங்க. அதுக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதை முதல்ல செய்யுங்க. புரியுதா? புரியுது சிம்ரன், புரியுது. ஏங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, அவங்க உள்ள வர்றதுக்கு நிறைய முயற்சி பண்ணலாம். சண்டை வரும், சச்சரவு நடக்கும். நான் இல்லாத டைம்ல நடக்க போகுது. நீங்க என்ன பண்றீங்க? முடிஞ்சா யாருக்கும் தெரியாம அது வீடியோ எடுத்து வைங்க. நான் வந்ததுமே அதை போட்டு பாத்துக்கிறேன். சரிங்களா? சிம்ரன், இந்த வீட்டோட வேதனை உனக்கு என்டர்டைன்மெண்டா இருக்குல்ல? ஆனா அதுக்கெல்லாம் நான் துணை போக முடியாது. வீடியோ எடுக்கிறத பார்த்தா கலையண்ணன் கூட என்ன தூக்கி போட்டு மிதின்னு மிதிப்பான். நான் கவனமா எல்லாத்தையும் பார்த்து வச்சு கேட்டு வச்சு நீ திரும்ப வந்ததும் உனக்கு ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி சொல்றேன். வீடியோ எல்லாம் எடுக்க சொல்லாத செல்லம். அடி வாங்குறதுக்கு இந்த பாடி தாங்காது. ஒன்னுத்துக்கும் லாக்கி இல்ல. ஆனா வாய் மட்டும் இங்கிருந்து இது வரைக்கும் நீளும். உங்களை எல்லாம் வச்சுட்டு நான் பொழைக்கிறேன் பாருங்க. என்ன சொல்லணும்? 3 சீட்டுக்கும் நான் போய் பணத்தை கட்டிட்டு வரணும். நான் கிளம்புறேன். ஏங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மறக்க மாட்டேன் சிம்ரன், எல்லாமே ஞாபகம் இருக்கு. நீ தைரியமா போயிட்டு வா. நான் வந்த உடனே எல்லாத்தையும் மறக்காம சொல்லணுங்க. கண்டிப்பா சொல்லுவேன். உங்களை நம்பி போலாமா? ஒரு நிமிஷம் இரு. கல்யாண வீட்லயே நீ தான் அழகா இருந்த. உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும்னு இருந்த. என் செல்லாக்குட்டி, என் தங்கம், போயிட்டு வாமா. பணம் பத்திரம் மறக்காம சொல்லணுங்க. இவன் எனக்கு செருப்படி வாங்கி கொடுக்காம விட மாட்டா போல இருக்கு. பேலன்ஸ் காசு இங்க. ஒருவேளை நான் உன் மேல எவ்வளோ காதல் வச்சிருக்கேன்னு சோதனை பண்றதுக்காக தான் சாமி இவ்வளவும் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். பாரு, எல்லாத்தையும் சரி பண்ணி சாமியை உன் கூட என்ன சேர்த்து வச்சிருச்சு. இனி என்ன வந்தா என்ன, சமாளிச்சு நிம்மதியா நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம். சோதனை முடிஞ்சிடுச்சு.
வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைச்சிட்டீங்களா? சாமி, உனக்கு இவன் தான், இவனுக்கு நீதான்னு அந்த திருநாங்காத்தா என்னைக்கோ எழுதி வச்சிட்டா. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையில புயல் மாதிரி 1000 பிரச்சனை இனிமேதான் வரப்போகுது.